2 கட்சிக்காரங்களும் வந்து கேக்குறாங்களா வந்து ஓட்டு போடுறோம், திரும்ப வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறதும் கிடையாது, வர்றதும் கிடையாது. ஆளுங்கட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டா எதிர்கட்சி ஜெயிச்சிட்டு போறான், அவன் ஆளுங்கட்சி ஆயிட்டு போறான். அதுக்கப்புறம் ஏன் அவன் நம்ம கோரிக்கை கேட்க போறான்? அத்தனையே எல்லாருமே ஒதுக்கி வச்சிருக்கும் பொழுது நம்மளும் ஒதுக்கி வைக்கும், யாருக்கும் ஓட்டு போட வேணாம். மெயின்ல பஸ் நிக்க மாட்டேங்குது, எங்களுக்கு அதுதானே பெரிய விஷயமா இருக்கு. ஓட்டு வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்க உங்க பொழப்ப பாத்துக்கிறாங்க, இங்க வரவே மாட்டாங்க. அப்ப தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறேன்? தொகுதிக்கு நான் எதுக்கு நல்லது பண்ணணும்? வெற்றி எல்லாம் உங்க கூட வரும், போற இடம் நல்ல பெருமை பெறும். சத்தியத்தை தினம் காத்து வர சாமி தரும் பல நூறு வரம். அண்ணனுன்னா அண்ணனையா, அன்புக்குள்ள மன்னனையா, ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா. சுயேட்சை வேட்பாளரா நிக்கிறோம். அதெல்லாம் கண்டிப்பாப்பா. அரசியல்ங்கிறது எனக்கு தூரம். மற்ற இந்த மாரி உள்ளவங்களுக்கு நான் மேக்சிமம் 100% செய்வேன். இந்த ரோடு ஓட்ட செய்ய மாட்டேங்கிறாங்க, தண்ணி வர மாட்டாங்குது. எங்களுக்கு 150 நாள்னு வேலை கேட்டாங்க, ஓட்டு 100 நாளைக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. செய்யறாங்க, அதை செய்யறேன், இதை செய்யறாங்கிறாங்க. அந்த கட்சிக்காரங்களும் கேக்குறாங்க, இந்த கட்சிக்காரங்களும் 2 கட்சிக்காரங்களும் வந்து கேக்குறாங்களா வந்து ஓட்டு போடுறோம், திரும்ப வந்து ஓட்டு போட்டோமா நன்றி சொன்னோமா, சரி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறதும் கிடையாது, வர்றதும் கிடையாது. இப்ப இது மாதிரி சூழ்நிலை உண்மையாவே உங்களுக்கு கூட இருந்து ஜெயிச்சு போனதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட வந்து என்ன குறைன்னு கேட்டு செஞ்சு கொடுக்குற ஒரு ஆள் வந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? நாங்க கையெடுத்து கூப்பிடுவோங்க. எங்க ஊர்ல தண்ணி பிரச்சனை எங்களுக்கு இருக்கு. இந்த ரோடு பாத்தீங்களா, பார்த்தேன் இந்த மாதிரி இருக்கு. எங்க ஊர்ல அந்த போற ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, காலேஜ் போற பிள்ளைங்களுக்கு எங்க ஊர்ல பஸ் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க, ரோட்ல நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. ஊருக்குள்ள எல்லாம் கிடையாது, நடந்துதான் வரணும். அந்த மெயிலே எங்களுக்கு நிப்பாட்ட மாட்டாங்க. ரோட்ல ஒரு அர்ஜென்ட், ஒரு கர்ப்பிணி போகணும், ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், எவ்வளவு நேரம் மறிச்சிருந்தாலும் சரி ரோட்ல பஸ் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. ஒரு குழந்தைங்களை தூக்கிட்டு ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும், பஸ் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. அத்தனைன்னு சொல்லிட்டு நாங்க கேட்டோம்னா நாங்க போய் அணைக்கூடத்துல நிப்பாட்டுறோம், இல்லன்னா நாங்க சிலகால நிப்பாட்டுறோம், நீங்க நடந்துதான் போகணும் அப்படின்னாங்க. எம்எல்ஏ வந்தாரு, இந்த மாதிரி இந்த ரோடு இப்படி கிடக்குது, எங்களுக்கு இதை சரி பண்ணி கொடுங்க. அந்த இடத்துல தண்ணி வந்து அந்த வீட்டுல 4-5 குழந்தைங்க இருக்கு, இவ்வளவு தண்ணி கட்டிக்குது ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா. அதை நாங்க கேட்டோம், இந்த மாதிரி தண்ணி கட்டுதுன்னு சொல்லிட்டு உங்க ஊரை நீங்க தான் சரி பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்க இருக்கிறவங்க செத்தாங்களா போட்டாங்களா கூட பார்க்காம மோட்டையில உட்கார்ந்து போட்டோக்கு போஸ் கொடுக்குறீங்களா? போஸ் எங்களுக்காக அந்த ஊர்ல அவங்க எதுவுமே செய்யல. இவங்க 5 வருஷம் இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அதனால புதுசா ஒருத்தர் சேர்ந்தெடுக்குமே, அவங்கள போய் நேரம் கேட்கலாம்ல, உங்களை அன்னைக்கு வந்து கேட்டீங்கன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க கேட்கலாம்ல. அதுக்குதான் சொல்றேன். ரோடு ஒன்றும் போடல, சரி தண்ணி இப்ப வர மாட்டேது, நிப்பாட்ட மாட்டாங்க. இந்த லைட் மரத்துல இருந்து இந்த லைட் மரத்து வரைக்கும் முழங்கால் தண்ணி கேட்டு பார்த்துட்டோம். எவங்களுமே எதுவுமே செய்யல, அப்படியே போட்டாங்க. யார் வராங்க? எவங்களும் வரலையே. எலெக்ஷனுக்கு வந்து கையெழுத்து அப்பதான் ஓட்டு போடுங்க எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு ஓட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஓட்டு வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்க உங்க பொழப்ப பாத்துக்கிறாங்க, இங்க வரவே மாட்டாங்க. இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்து சாவறதுக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கணும் எலெக்ஷன்ல. பெட்டிஷன் கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வந்துச்சுங்களாம், ஒன்னும் செய்யவே இல்லை. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் நிறைய பிள்ளைங்க போகுதுவா, இங்க இருந்து நடுநூர் போகுதோ, மிக்கல்பட்டிக்கு வருதோ, எல்லாருக்கும் வருதோ வர. ஆனா வந்து எந்த பிள்ளைங்களுக்கும் வரணும்னாலும் இதுல இருந்து ரோட்ல இருந்து மெயின் ரோட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு பஸ் நிப்பாட்டவே மாட்டானுங்களா. அங்கே இந்த ஸ்கூல் பிள்ளைங்க இதுக்கு இந்தாண்ட போகணும்னாவே பெரிய பாடுதான், கஷ்டம். அம்மா தண்ணி அந்த கஷ்டத்தோட பார்க்க மாட்டாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த படித்துறையில வந்து இப்ப உடஞ்சு போச்சு, உடஞ்சதை எடுத்து கட்டி கொடுக்க சொன்னா முடியவே முடியாதுன்னு. மெயின்ல பஸ் நிக்க மாட்டேங்குது, எங்களுக்கு அதுதானே பெரிய விஷயமா இருக்கு. நாங்க டயத்துக்கு போனாலும் அந்த பஸ் நிக்க மாட்டேங்குது எங்களுக்கு, அது பாட்டுல போயிருது. ஏன்னா நாங்க நைட்டு 10 மணிக்கு வரோம், 10:30 மணிக்கு வரோம், அந்த இதுல வந்து பஸ் நிக்க மாட்டேங்குது. பஸ்ல ஏறிட்டு அடுத்த ஸ்டாப் கூட வரல, இறங்குன்னு கண்டக்டர் சொல்றாரு. கொள்ளறது தண்ணி வரணும், இந்த ஊர் தண்ணி எதிர்பார்க்க முடியாது, இந்த ஊர்ல எந்த சௌரியம் பத்தல அப்படின்ட்டு ஊரை விட்டு வர்ற பொண்ணுங்க என்ன பண்ணா கூட்டிட்டு போயிருங்க, ஊரை விட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. நைட்டு 8 மணிக்கு மேல அந்த பக்கத்துல வந்து பாருங்களேன், இவ்வளவு ஒரு இருட்டா இருக்கு. இந்த ரோட்ல எத்தனை லைட் எரியலாங்க? 4 லைட் எரியதே பெரிய விஷயமா இருக்கு. நாங்க செல் லைட் தான் அடிச்சுட்டு வரோம். சுயேட்சை வேட்பாளரா எம்எல்ஏ நிக்கிறேன், உனக்கு அருமையா செய்யறோம். எங்க ஊர் ஓட்ட எல்லாரையும் காட்டுவாங்க, நீ செய்ய வேண்டிய மரியாதைக்கு நல்லா செய்வோம். எம்எல்ஏ வாங்க, நாளைக்கு சாமி கும்பிட போறேன், வேண்டி வண்டிட்டு வரோம், அருமையா இருக்கும். சரி, ஓகே, ரொம்ப நன்றிங்கய்யா. சரி.